அதுக்காக திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் விவகாரம் தொடர்பாக தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுக்கள் மீது இரண்டாவது நாள் விசாரணை நடைபெற்று வருகிறது. முதல் நாள் அன்று அரசு தரப்பு வாதம் நிறைவடைந்த சூழ்நிலையில் இன்று திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாக தரப்பிலான வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த வாதத்தின் போது 100 ஆண்டுகளாக கடைபிடிக்கப்படும் பழமையான நடைமுறைகளை தனிநபர் ஒருவர் மாற்ற முயல்வதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும், கோயில் நிர்வாகம் மற்றும் அடிப்படை கட்டமைப்புகளில் மாற்றங்களை செய்தால் அரசு தலையீட்டின் பேரில் அவற்றை மாற்றி அமைக்க இயலும் என்றும் தேவஸ்தான தரப்பில் உயர்நீதிமன்ற கிளையில் நடைபெற்ற அந்த வாதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த உத்தரவில் தனி நீதிபதி தனிப்பட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்றும், 2021ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பிலேயே இந்த திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் எந்த விதமான உத்தரவையும் பிறப்பிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது என்றும் தேவஸ்தானம் தரப்பில் இன்று நடைபெற்ற விசாரணையில் போது வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இதனால் பழைய நடைமுறையை மாற்றுவதற்கு தனிநபர் ஒருவர் முயல்வதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும், பல ஆண்டுகளாக ஏற்றப்பட்டு வரும் அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் மீதுதான் தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது என்றும், அந்த நடைமுறையை திடீரென ஒரு தனிநபர் வேண்டுகோளுக்கிணங்க மாற்றுவதை ஏற்க இயலாது என்றும், நீதிபதி தனிப்பட்ட கருத்துக்களை தெரிவித்துள்ளதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம் தரப்பில் இன்று நடைபெற்ற அந்த விசாரணையின் போது அவர்கள் தரப்பு வாதத்தின் போது முன்வைக்கப்பட்டது. இந்த வாதம் நிறைவடைந்த பிறகு இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த பிறகு மனுதாரர் தரப்பு வாதம் மற்றும் எதிர்த்தரப்பு வாதங்கள் நிறைவடைந்த பிறகு திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றும் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு மனுக்கள் மீது என்ன உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த வழக்கில் தனி நீதிபதி உத்தரவு, அதை எதிர்த்து மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை, இதை தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு என பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக போடப்பட்டுள்ள அந்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான உத்தரவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ராதிகா.